இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்புக்கு எதிராக போலீசார் தொடர் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் கிரிபத் கொடையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட 2 தனித்தனி சுற்றி வளைப்புகளில் பெருமளவிலான ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது சம்பவம் நேற்று இரவு கிரிபத்கொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திக்பிடிகொட பகுதியில் இடம்பெற்றது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 2 கிலோ 70 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 5000 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து திக்பிடிகொட பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட மற்றொரு விசேட நடவடிக்கையில் 18 கிலோ 716 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை அலுபோமுள்ள பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபரிடமிருந்து போதைப் பொருளுடன் மின்னணு தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வழிகாட்டுதலின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகிப்பதற்காகவும் கடத்துவதற்காகவும் இந்த போதைப்பொருள் தொகுதி கொண்டுவரப்பட்டதாக தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.